காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்ததாக வானிலை மையம் அறிவிப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் இன்றிரவே வட ஆந்திரா தெற்கு ஒடிசா இடையே கரையை கடக்கக்கூடும் என கணிப்பு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழகத்தை ஒட்டிய கடலோர பகுதிகளில் வீசும் சூறாவளி காற்று சென்னை, புதுவை, நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை. விஜய்காட்டில் உள்ள முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார் மோடி. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மகாத்மா காந்தியின் பாதையை பின்பற்றுவோம் என பிரதமர் மோடி உறுதி. துணிவும் எளிமையும் மிகச்சிறந்த மாற்றத்திற்கான கருவியாக பயன்படும் என்பதை எடுத்துக்காட்டியவர் மகாத்மா என்றும் புகழாரம். மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த நாளையொட்டி அண்ணலின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட சேர்ந்திசையை அமைச்சர்களுடன் கண்டு ரசித்தார். விஜயதசமியை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் வித்யாரம்பம், கோலாகலம். அரிசியில் ஆ என்ற தமிழின் முதல் எழுத்தை எழுதி கல்வியை தொடங்கிய குழந்தைகள். ஆயுத பூஜையை ஒட்டி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் பீரங்கி மற்றும் ஆயுதங்களுக்கு பூஜை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது சிறப்பாக செயல்பட்ட படை பிரிவின் பீரங்கிகளுக்கு ஆரத்தி காட்டி பூஜை செய்த அதிகாரிகள். குஜராத்தில் விஜயதசமியை ஒட்டி துப்பாக்கிகளுக்கு சிறப்பு பூஜை செய்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். பூக்கள் தூவி பூஜிக்கப்பட்ட சிறப்பு கயிற்றையும் தளவாடங்களுக்கு கட்டி வழிபாடு. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள், அமைச்சர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையில் நெல் நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல். மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை ஒட்டி அண்ணல் காட்டிய அறவழியில் நடக்க உறுதியேற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளில் இந்திய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஆற்றிய சேவைகளை போற்றி வணங்குவதாகவும் பதிவு. கரூர் பிரச்சார கூட்டத்தில் விஜய் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அவர் மீது செருப்பை வீசி எறிந்த இளைஞர். விஜயிடம் உதவி கேட்பதற்காக செருப்பை வீசினாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற ரீதியில் விசாரணை. விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் பாதுகாப்பு குறைபாடா? ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் எப்படி செயல்பட்டனர்? விளக்கம் கேட்கும் மத்திய அரசு. விஜய்க்கான பாதுகாவலர்களின் எண்ணிக்கையை உயர்த்த திட்டம் என தகவல். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் 4வது நாளாக விஜய் ஆலோசனை. தனது மக்கள் சந்திப்பை தற்காலிகமாக ஒத்திவைத்த விஜய் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய நிர்வாகிகளுடன் விவாதித்ததாக தகவல்.
பாஜகவை தாவேகாவின் கொள்கை எதிரி என விஜய் கூறும் நிலையில் அவர்கள் எங்கள் பிடியில் இருப்பதாக சொல்வது சரியில்லை. பாஜகவின் பிடியில் விஜய் இருப்பதாக கூறப்படுவது தொடர்பான கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். கரூர் சம்பவத்தில் என் மீது கை வையுங்கள் என முதலமைச்சருக்கு விஜய் சவால் விட்டும் வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு பயமா? விஜயுடன் தமிழக அரசுக்கு மறைமுக டீலிங்கா என்றும் திருமாவளவன் கேள்வி. கரூர் சம்பவத்தில் புஷி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யும் போலீசார் விஜய் மீது வழக்கு பதியாமல் ஓரவஞ்சனை. விஜய்க்கு ஒரு நீதி, புஷி ஆனந்திற்கு ஒரு நீதியா என திருமாவளவன் கேள்வி. பதவி மோகம், அதிகார வெறி இல்லாததால் ரஜினி கட்சி தொடங்கவில்லை. விஜய்க்கு முதல்வர் நாற்காலி மீது மட்டுமே மோகம் இருப்பதால் திமுகவை கடுமையாக சாடுவதாக திருமாவளவன் பேட்டி. விஜயின் இதயத்தில் காயமோ வலியோ இல்லை என சீமான் கருத்து. அப்படி இருந்திருந்தால் விஜய் வெளியிட்ட வீடியோவில் அது வெளிப்பட்டிருக்கும் என்றும் விமர்சனம். தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டு அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டம். தூங்கும்போது தலையணையை வைத்து அமுக்குமாறும் துண்டை போட்டு என் கழுத்தை இறுக்குமாறும் முகநூலில் பதிவிட்ட இளைஞருக்கு கட்சியில் பதவி. அன்புமணி மீது ராமதாஸ் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை அருகே இளம் பெண்ணை காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. கைது செய்யப்பட்ட காவலர்கள் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தரை பணி நீக்கம் செய்து தமிழக காவல்துறை உத்தரவு. சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாட்டம். விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு பொட்டு வைத்து மாலை அணிவித்து சிறப்பு பூஜை. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று நள்ளிரவில் நடைபெறுகிறது சூரசம்ஹாரம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் குவிந்து வருவதால் பாதுகாப்பு தீவிரம். திருப்பதி பிரம்மோற்சவத்தையொட்டி நடைபெற்ற சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி. ஸ்ரீவாரி புஷ்கரணியில் புனித நீராடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். 2030 உலகக்கோப்பை கால்பந்து தொடரை நடத்த மொராக்கோ அரசு $35 பில்லியன் செலவிடுவதற்கு எதிர்ப்பு. ஜென்செட் தலைமுறையினர் நடத்திய போராட்டத்தில் 2 உயிரிழப்பு. பாதுகாப்பு படையினர் 260 பேர் காயம். அகமதாபாத்தில் தொடங்கிய டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 162 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது மேற்கிந்திய தீவுகள் அணி. இந்திய அணியில் சிராஜ் 4, பும்ரா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.